வெல்கம் பேக் அவர் சேனல் மக்களே. இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி சண்டே ரைடு. அதுவும் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுது. சண்டே ரைடு ஏதாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் மேட்டூர் போயிட்டு அப்படியே பண்ணவாடி அங்கே போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு பிளானு. இது வந்து பார்த்திங்கன்னா எந்த ரோடு எங்கேருந்து அப்படின்னா, சங்ககிரியிலேருந்து எடப்பாடி, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பூலாம்பட்டி, அப்படி போய் நம்ம மேட்டூர் போவோம். இன்றைக்கி நான் இப்போ தான் ரைடை ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வெயில் பெருசாக இல்லாத மாதிரி இருக்குது. நான் போக போக எப்படி இருக்குதுன்னு தெரியல. 2 வண்டி கேட்டிருந்தேன். அதெல்லாம் அவங்ககிட்ட போய் வாங்கிட்டு வரணும். போயிட்டு மறுபடியும் ரிட்டன். சரி ஏன் டபுள் வேலை அப்படின்னு சொல்லிட்டு சரி பொறுமையாக இதிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைம் வாட்ச் கட்டு தான் நான் கையை தூக்கி பார்க்குறேன். பார்த்திங்களா, பழக்க தோஷத்தில் அது அப்படியே வந்துடுச்சு. இப்போ வந்து டைம் பார்த்திங்கன்னா 12 மணி ஆகிடுச்சு. ஸோ நம்ம அப்படியே பொறுமையாக ரிலாக்ஸ்டாக போனோம் அப்படின்னா அதிகபட்சம் இன்னும் ஒரு 3/4 மணி நேரம், இன்னும் 1 மணி நேரம் நம்ம டிலே பண்ணியே போகலாம். ஒன்றும் அவசரம் இல்லை. இதில் எனக்கு என்ன ஒரு பயம் அப்படின்னா, போயிட்டு வீடு சேர்கிற வரைக்கும் எங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் ஃபுல்லாக ட்ரை ஆகி வண்டி நிற்காமல் இருந்தால் சரி. ஏன்னா இப்போ நம்மளோட ஜிப்பு வந்து அந்த கண்டிஷனில் தான் இருக்கிறோம். ட்ரை ஆகி எப்போன்னு நிற்போம். பஸ்ஸுக்கார அண்ணா வேறு பின்னாடி விரட்டிக்கிட்டே வராரு. இருந்தா நான் போயிடுறேன். இந்த ஏரியாவே இப்படி தான் இருக்கும் பாருங்கள். இன்னும் போக 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 உள்ள சூப்பராக இருக்கும். ரோடு ப்ரெசன்ஸ் நல்லாயிருக்கும். சொல்லப்போனால் இந்த ஜிப்புக்கு டயர் மாற்றணும்ல, செம்மையாக இருக்குது, செம்ம கம்ஃபர்டபுளாக இருக்குது. அப்படியே வண்டி அப்படியே இப்படி இந்த மாதிரி தான் ஃபீல் கொடுக்குது. ஃபஸ்ட்லாம் இந்த மாதிரி இல்லை, நல்லா ஜம்ப் ஆச்சு. இப்போ அப்படியே நல்லா சாஃப்டாக. அந்த டயருக்கு இந்த டயருக்கு என்ன வித்தியாசம் வந்துட போகுது அப்படின்லாம் யோசிப்பேன். இவர் பாரு அண்ணா பாருங்க எப்படி படுத்து கிடக்குற அப்படின்னா. நான் சொல்லலை ரோடு இப்படி தான் இருக்குன்னு. செம்மையாக இருக்குல்ல. நல்லா இருக்குது. இந்த ஏரியாக்கெலாம் எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மழை வந்து நல்லா ஏரியாலாம் நல்லா சில்லுன்னு இருந்தால் சூப்பராக இருக்கும். செமையாக இருக்குல்ல. நைஸ். எல்லாம் காற்று வீசுதே, பேச போல பேசுதே. அதாவது அந்த கொடிவேரி போயிட்டு வந்ததுக்கப்புறம் ரொம்ப எப்படி சொல்கிறது, ஒரு கடுப்பாகவே போயிட்டு இருந்தது. என்னடா, அதாவது என்னோடய மைண்ட் செட்டில் எப்போனா ஏதாவது வேலை இருந்துக்கிட்டே இருக்கும், ஏதாவது செஞ்சுட்டே இருக்கும். சும்மா ஒரு இடத்துல ஒரு 2 மணி நேரம் உட்காந்துட்டா அவ்வளோதான், 1 மணி நேரம் உட்காந்துட்டா அவ்வளோதான், எந்த வேலையும் இல்லாமல். எப்படி சொல்கிறது, அந்த 1 ஹவரில் வந்து பார்த்தோன்னா அந்த 1 ஹவர் கூட எப்படியும் போயிடும். சும்மா மொபைல் யூஸ் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு போயிடும். ஆனால் அதையும் தாண்டி ஒரு ஹாஃப் டே ஃபுல் டே உட்காந்துருக்கோம் அப்படின்னா அப்படியே மைண்டு ஒரு மாதிரியா டென்ஷன் ஆயிரும். என்னடா உட்காந்துட்டு வர எதுவுமே இல்லை, ஒரு போரிங் அடிச்சிடும். அப்புறம் இதை ஏதாவது திங்க் பண்ணுவோம், யோசிப்போம், அது இது அப்படி இப்படின்னு நிறைய யோசனைகள் போகும் நமக்கு. அதனால் கடுப்பில் போயிட்டு இருந்தது. சரி ஏதாவது ரைடு அடிச்சாகணும், ட்ரிப்பு போய் ஆகணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி கிளம்பிட்டேன். செக் போஸ்ட். அப்படி பார்க்குறாரு. ஆக்சுவலாக நாங்கள் நின்று என்ன சொல்கிறது, ஹெல்மெட்டு கொஞ்சம் கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். கொஞ்சம் இறங்கி வந்துட்டு கரெக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அவங்க அப்போயே பார்த்துட்டாங்க, என்ன அங்கே நின்று ஏதோ பண்ணிகிட்டு இருக்கிறான், நம்மளை பார்த்துட்டு நிற்போம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. அப்போ அதனால தான் அப்படி ஷார்ப்பாக பார்த்தாங்க ரொம்ப. ஓகே காய்ஸ், இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடப்பாடிக்குள்ளே என்ட்ரி ஆயிடுச்சு. இப்போ டைம் அதிகபட்சம் ஒரு 12:30 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். இதுதான் காய்ஸ் எடப்பாடி பஸ் ஸ்டாண்ட். எடப்பாடி 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 பூலாம்பட்டி மேட்டூர். கண்ட்ராக்டர் மாதிரி பண்ணுறோமே. கைஸ் ரைட் சைடில் போனோம் சேலம் ஜலகண்டபுரம், லெஃப்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா குமராபாளையம் பவானி, ஸ்ட்ரைட்டாக போனோம் பூலாம்பட்டி மேட்டூர். இந்த லொக்கேஷன் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, தெரிஞ்சவங்க தெரியாதவங்க
உங்களுக்கு தெரிஞ்சதை கமெண்ட்டில் அடிச்சு விடுங்க. கைஸ், அப்புறம் இதை சொல்ல மறந்துட்டேன் உங்ககிட்ட. வீடியோ பார்க்குறீங்க யாராவதுக்கு இந்த கேமரா, ஆக்ஷன் கேமரா நாலேஜெல்லாம் கொஞ்சம் இருந்தது அப்படின்னா எனக்கு லைட்டாக எனக்கு சஜஷன் சொல்லுங்கள். யாராவது யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சொல்லுங்கள். கோப்ரோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஹீரோ 12 பார்த்துருக்குறேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா DJI 5 ஆக்ஷன் 5 ப்ரோ. இது இருந்தாலும் ஓகே. நான் வந்துட்டு இருக்கும்போது லாங்கில் இருக்கும்போது நான் சரியாக கவனிக்கவே இல்லை. இங்கே பக்கமாக வர பார்த்தா திடீர்னு ரோட்டு மேலே ஏதோ செவுறு வச்ச மாதிரி தெரிஞ்சு பிளாக் கலரில். நான் வேறு அந்த இது போட்டிருந்தேன், சன்கிளாஸ் போட்டிருந்தேன்னா என்னடா இது திடீர்னு பார்த்தனையும் பார்த்தா மழை எவ்வளோ பெருசு. திடீர்னு என்னடா மழை இங்கே எங்கேருந்துடா வந்து எவ்வளோ பெருசா அப்படின்னு யோசித்தேன். இல்லை இங்கே ஒரு மழை இருக்குது, ஆனால் இந்த அளவுக்கு பெருசாக இருக்குதா இல்லை நாகிது ஏதோ மாறி வந்துட்டுனா அப்படின்னு யோசிக்கிறேனே. கரெக்டாக தான் நம்ம போய்கிட்டு இருக்கிறோம். இல்லை இதுக்கு முன்னாடி வரும்போது நான் கவனிக்கலையா என்னென்னு தெரியலையே. என்னங்க இது ரொம்ப கன்ஃபியூஷனாக இருக்குங்க. நாம் வந்து பார்த்திங்கன்னா இப்போது பூலாம்பட்டி ரீச் ஆகியாச்சு. பூலாம்பட்டி போலீஸ் ஸ்டேஷன் உள்ளே என்ட்ரி ஆகும்போதே போலீஸ் ஸ்டேஷனோட என்ட்ரி ஆகிறோம். நல்லா சகனம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுதான் பூலாம்பட்டி குட்டி கேரளா. இது நம்ம ரிட்டர்ன் வரும்போது பார்த்துக்கலாம். இப்போ கொஞ்சம் வெயிலாக இருக்குது. நல்லா இருக்குல்ல. மறுபடியும் வருவோம். நான் ஈவினிங் வரும்போது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இதுங்கண்ணா இல்லை மீன். சரி, சும்மா பார்க்க தான் போகிறேன். மோட்டோ ப்ரிடிக்டர் உள்ளைங்களா? சரிண்ணா. நான் போயிட்டு ரிட்டர்ன் வருவேங்கண்ணா, அப்போ தான் பார்க்கணும். ஆமாங்கண்ணா, அதுதான் மோட்டோ ப்ரிடிக்டர். சரி ப்ரோ, நான் போயிட்டு ரிட்டர்ன் வரும்போது வருவேன். நான் சும்மா இப்போ பார்க்க தான் வந்தேன். நான் மேட்டூர் போகணும், வேலை முடிச்சுட்டு வரும்போது வரேன். ஓகே, நீங்கள் மார்க்கெட்டை வச்சுருக்கீங்களா? சரி சரி ப்ரோ, ஓகே வரேன். போயிட்டு வரேன். அவர் அண்ணா யூடியூபரான்னு கேட்டு பரவாயில்ல. ஃபஸ்ட் டைம் இல்லை, இது செகண்ட் டைம். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அங்கே கொடிவேரிலேயே அந்த பசங்க இன்ட்ரோ பண்ணிக்கிட்டானுங்க. ரேராக இருக்கிற ஐட்டத்தை ஒரு விஷயத்த நம்ம பெருசாக பார்ப்போம். அந்த ஐட்டம் ரெகுலராக நமக்கு கண்டினியூஸாக கிடைக்குது அப்படிங்கும்போது அது நமக்கு சப்புன்னு ஆயிடலாம். ஸோ அந்த மாதிரி தான். ஸோ என்றைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரேராக இருக்கிற ஐட்டத்தை வந்து நம்ம அங்கே வச்சுட்டு பேசுவோம். இல்லை அப்படின்னா அப்படியே லோ ஆங்கிளில் அப்படியே நம்ம கீழே கொண்டு ஓகே இது எப்பயும் கிடைக்கிறதுண்ணா அப்படின்ட்டு விட்ருவோம். எனக்கு இந்த ரோடு ரொம்ப பிடிக்குங்க. இந்த ரோட்டில் நான் எப்படி சொல்கிறது, வரும்போது போகும்போதில் இந்த ரோட்டில் நான் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுவேன். கார்னர் டர்னிங்கில் பார்த்தீங்களா செம்மையாக இருக்குங்க. இங்கே வண்டி அந்தளவுக்கு பெருசாக வராது. பயங்கரமாக நான் என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காட்டுறேங்க. இங்கே தான் முன்னாடி வீடு. என் ஃப்ரெண்டோட மேரேஜுக்கு வந்தேன். அப்போ இந்த கார்னரிங்கில் இன்னும் அப்போ வண்டி கையில் எந்த வண்டி வச்சுருந்தேன், என் ஃப்ரெண்டோட வண்டி வச்சுருந்தேன். எம்டியும் வச்சுருந்தேன், ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாச்சி வச்சுருந்தேன், ஆர்டிஆர் அப்பாச்சி வச்சுருந்தேன். அவன் வண்டி பிரபு வண்டி தான் வாங்கிட்டு வந்தேன். பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன். விவசாயம் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய ஆர்ட் தெரியுமா? எவ்வளோ ஒரு புனிதமான மென்மையான, அது எப்படி என்ன வேர்டில் வந்து அதை டிஸ்கிரைப் பண்ணுறதுன்னு தெரியல. அவ்வளோ ஒரு விஷயம் இருக்கும் அதில். எப்படி சொல்கிறது, என்ஜாய்மெண்ட் இருக்கும், கஷ்டம் இருக்கும், வேர்வை சிந்தணும், கவலைகள் இருக்கும், எல்லாம் வரும். தோல்வி வரும். அதில் தோல்வின்னா யாரும் வந்து நம்ம காட்டை வந்து எதுவும் பண்ணிட்டு போயிட மாட்டாங்க. இயற்கையின் அது ரேரு தான். அது வந்து அங்காளி பங்காளி சண்டைக்குள்ளே அது என்னென்ன நடக்கலாம், அது வேறு விஷயம். இயற்கையின் சூழ்நிலைகளால் வந்து நிறைய விஷயங்கள் வரும். திடீர்னு தண்ணி நிறையா மழை வந்து நிறைய பெஞ்சிருச்சு அப்படின்னா, காட்டுக்குள்ளே நின்றுச்சு அப்படின்னா நெல்லெல்லாம் வீணாக போயிடும். நெக்ஸ்ட்டு வந்து அதே சமயம் தண்ணி கம்மியாக கிடைச்சாலும் வீணாக போயிடும். நெக்ஸ்ட்டு இந்த நெல் செடியில் நின்றுட்டு இருக்குங்களா, இருங்க காட்டுறேன்.
நம்ம நேரத்துக்கு நெல் ஒன்றுமே கண்ணில் பட மாட்டேங்குது. நெல் மஞ்சள் எல்லாமே அப்படி தான். மஞ்சள் பெருசாக இல்லை, நெல்லுலாம் வந்து பார்த்தீங்கன்னா அது கரெக்டாக குச்சி மாதிரி தானே, சின்ன செடி மாதிரி தான் இருக்குது. அது வந்து பார்த்தீங்கன்னா காற்றடிச்சு அந்த நெல்லுலாம் கொட்டிடும். காற்று ஓவர் காற்று அடிச்சதுன்னா கொட்டிடும். அப்போ கொட்டிடுச்சு அப்படின்னா வீணாக போயிடும். அதை நம்ம மறுபடியும் அள்ள கூட முடியாது. ஸோ அதுதான் சொல்ல வரேன். அந்த மாதிரி நிறைய இருக்குது கைஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் ரீச் ஆயாச்சு. இதுலேருந்து எந்த பக்கம் போவோம் மேட்டூர் போகிறது? ஐயோ ஐயோ, யாரை கேட்டால் தெரியும். இதுன்னு தான் நினைக்கிறேன். எனக்கு இதில் போன மாதிரி தான் ஃபீல் ஆகுது. இதில் டேம் போக முடியுங்களா? டேம் நேரம் சரிங்க கோவில். கைஸ் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேட்டூர் பஸ் ஸ்டாண்டு. கைஸ் நம்ம டேம் வந்தாச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு நம்ம டேமை பார்க்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு போய் நம்ம பண்ணவாடி இருக்குல்ல, பண்ணவாடியை பார்த்துட்டு வந்துடுவோம். ஓகே, எப்படி இருக்குது என்ன ஏதுன்ட்டு ஃபஸ்ட்டு பண்ணவாடி பார்ப்போம். வீக்கெண்டில் வரக்கூடாது நான் நினைக்கிறேன். இனிமேல் நம்ம வீக்கெண்டில் ப்ரிஃபர் பண்ணக்கூடாது. செம்ம ரஷ்ஷாக இருக்குங்க கைஸ். நம்ம ஒரு வழியாக பண்ணவாடி வந்தாச்சு. அவர் ரீச் ஆக போகிறோம். வந்தாச்சுன்னா ரீச் ஆக போகிறோம். உள்ளே வந்தாச்சு. கரெக்டாக இது எக்ஸாக்ட் லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, கொளத்தூர்லேருந்து மேட்டூர்லேருந்து நம்ம மைசூர் போகிற ரோடு வந்தோம் அப்படின்னா கொளத்தூருங்களா. கொளத்தூர்லேருந்து ரைட் சைடு கட் பண்ணி உள்ளே வந்தோம் அப்படின்னா பண்ணவாடின்னு அது தனியாக இது ஏரியா பேரே பண்ணவாடியாட்டிருக்கு. ஸோ பண்ணவாடின்னு ஏரியா இருக்குது. அங்கே ரைட் சைடில் கட் பண்ணி வந்தோம்னா கரெக்டாக இங்கேயே வருது. ஊருக்குள்ளே வந்தோடனேயும் மறுபடியும் பண்ணவாடி பரிசல் துறை அப்படின்னு போட்டு ஒரு ரோட் போகுது. ஸோ அதுக்குள்ளே வந்தோம் அப்படின்னா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நானும் அந்த ரோட்டில் தான் போய்ட்டுருக்கிறேன். எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படிங்கிறது தெரியல. அங்கே போய் பார்த்தா தான் தெரியும் விஷயம். சின்ராஸுக்கு கண்ணெல்லாம் கட்டுது. ஏன்னா காலையில் கம்மியாக தான் சாப்பிட்டு வந்தாப்புல. அதனால் சரி பண்ணவாடியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு ஒரு இதில் வந்தேன். ஆனால் இங்கே வந்தால் தான் தெரியுது எந்த அளவுக்கு இருக்க போகுது என்ன ஏதுன்ட்டு. எப்படி சொல்கிறது, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்குங்க இதுக்கு. இதில் பஸ்ஸில் வருங்க. ஆக்சுவலாக பஸ் வந்து இதில் வரும்னு நினைக்கிறேன். பஸ் வந்து இதில் வரும் போல். இடம் சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நம்ம சிபுவை இங்கே எங்கேயாவது நிறுத்தி நச்சுன்னு 4 ஃபோட்டோ எடுக்கிறோம் கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இடத்தையெல்லாம் கண்டுபிடிச்சி பண்ணவாடி பரிசலுக்கு வந்தாச்சு. கைஸ் நான் என்னென்னமோ நினச்சேன். ஆனால் நிஜமாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏரியா பயங்கரமாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நான் என்னென்னா சும்மா சரி ஏதோ வறண்ட காட்டுக்குள்ளே ஏதோ தண்ணியே இல்லாத இடம் இருக்குன்னு நினச்சேன். பட் ஆனால் அப்படி இல்லை, சூப்பராக இருந்தது. நான் உள்ள ஆக்சுவலாக அந்த பக்கம் தான் வந்தோம். தெரியுதுங்களா உங்களுக்கு? அந்த வண்டி வருது பாருங்கள், அந்த சைடு தான் வந்தேன். அங்கேருந்து அப்படியே லைட்டாக என் கண்ணுக்கு தென்பட்டுச்சு ஏரியா. ஸோ அப்பயே நான் ஃபிக்ஸ் ஆகிட்டேன், சரி இடம் சூப்பராக இருக்கும் போல் அப்படின்னு ஃபிக்ஸ் ஆகிட்டேன். செம்மையாக இருக்குங்க. ஆனால் கொஞ்சம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர்த்துக்கு பாப்புலராக தெரியல. அது ஒன்று மட்டும் தான் ட்ராபேக்கு. மித்தபடி வந்து பார்த்திங்கன்னா கடைங்கள்லாம் போட்டு கொஞ்சம் டிரான்ஸ்போர்ட்லாம் கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருந்தது அப்படின்னா நான் நிஜமாக சொல்கிறேன், இடம் பக்காவாக இருக்கும். சூப்பராக இருக்குதுங்க. பாருங்கள் இடம் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. சான்ஸே இல்லை, பயங்கரமாக இருக்குது, பீஸ்ஃபுல்லாக இருக்குது. சொல்லப்போனால் வெயில் கொஞ்சம் தான், ஒரு மைல்டாக ஒரு % தான் அந்தளவுக்கு கொஞ்சம் எஃபெக்டிவாக தெரியுது. சொல்லப்போனால் நான் இந்தளவுக்கு இந்த கெட்டப்பெல்லாம் போட்டிருக்கிறதுக்கே லைட்டாக தான் தெரியுது. மித்தபடி வந்து பார்த்தீங்கன்னா வெயிலாம் அந்தளவுக்கு இல்லை, நல்லா தான் இருக்குது ஏரியும். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய பேர் குளிச்சுட்ருக்குறாங்க, தெரியுதுங்களா? நிறைய பாய்ஸ்லாம் நிறைய பேர் குளிச்சுட்ருக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம குளியல் போடும்போது இந்தளவுக்கு இந்த வெயிலெலாம் தெரியாது. ஸோ டெம்பரேச்சர்லாம் நார்மலாக தான் இருக்குது, என்ஜாய் பண்ணலாம், சூப்பராக இருக்குது. ஸோ பண்ணவாடி வாங்க, நான் பர்சனலாக ரெக்கமெண்ட் பண்ணுறேன், நல்லாயிருக்கு.
சூப்பராக இருக்குது இடம் பாருங்க. ஆடுலாம் மேய்ச்சிக்கிட்டு தெரியுதா உங்களுக்கு? ஆடுலாம் மேய்ச்சிக்கிட்டு சூப்பராக இருக்குது இடம். ஓகே கைஸ், நான் மீதி இன்னும் நிறையா வந்து உள்ளே போய் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன். நான் பண்ணுறத உங்களுக்கு நான் வேணால் வீடியோ ஷேர் பண்ணுறேன். சொல்லப்போனால் நான் செல்ஃபி ஸ்டிக் எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா வச்சுட்டு நிறைய என்ஜாய் பண்ணி வந்துருக்கலாம். சரி பார்ப்போம் கைஸ். நம்ம இந்த லொக்கேஷனில் நின்று ஃபோட்டோஸ் ஒரு 2-3 எடுத்தோம். ஆனால் கிளியராக இல்லைன்னு தானே நினைக்கிறேன். என்ன ரீசன் தெரில, சன்லைட்னாலையா என்னென்ன ரீசன் தெரில. ஆனால் ஆக்சுவலாக இங்கே நின்று எடுத்தேன், பட்டு கிளியராக இல்லை. சரி பார்க்கலாம், அது நல்லா கரெக்டாக நிழலில் உட்காந்து தெரிஞ்சால் தெரியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி அப்படியே கீழே அங்கே விட்டு அந்த நேருக்கு விட்டு அங்கே ஒரு 2 ஃபோட்டோ இல்லை ஒரு வீடியோ ஒன்று எடுக்கணும். சரி பார்க்கலாம். ஆக்சுவலாக அங்கே முன்னாடி குளிச்சுட்ருக்காங்கள அந்த பாறைக்கிட்ட, அவங்க ஆக்சுவலாக நான் இங்கே நின்று மொபைலை கீழே வச்சுட்டு ஓடி வந்து தான் டைமர் வச்சு தான் வந்து ஃபோட்டோவில் எடுத்துகிட்டு இருந்தேன்னா அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, சிரித்தாங்க. அந்த பையன் பாரு வச்சுட்டு ஓடி வந்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சிரித்தாங்க. அவங்க நினச்சிக்கிட்டாங்க எனக்கு காது கேட்காது அப்படின்ட்டு. ஆனால் இங்கே எல்லாம் ஓப்பன் பிளேஸாக இருக்கிறதுனால பயங்கரமாக எல்லாமே காது சூப்பராக கேட்டுச்சு. அது அவங்களுக்கு தெரியாமல் போச்சு. ஜிபுவை பாருங்க என்ன நான் பண்ணுறேன்னு மட்டும் பாருங்க. பஞ்சர் ஆகாமல் இருந்தால் சரி, ஏன்னா இது டியூப்லெஸ் இல்லை. ஐயோ ஓகேவா, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். சரி ஓகே கைஸ், நம்ம போவோம். இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சு. ஆனால் அந்த பக்கம் ஒரு சுற்று போட்டுட்டு நம்ம கிளம்பலாம். ஏரியா நிஜமாலும் சீரியஸாக சூப்பராக இருந்தது. பக்கா மாசர் ஜிபுவை இங்கேயே நம்ம ஆஃப் ரோடிங் பண்ணி பார்த்தியாச்சு. ஓகே டன், போவோமா? எந்த பக்கம் போகலாம்? அந்த பக்கம் போகிறாங்க, அந்த பக்கம் தடை இருக்குன்னு நினைக்கிறேன். எஸ், தடை இருக்குது. இன்றைக்கி நான் ஜிபு வச்சு பயங்கரமாக விளையாடுறேங்க. ஜிபு வச்சு ஆக்சுவலாக தெரியுதுங்களா, சொல்லப்போனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, பாட்டில்லாம் கிடக்குது கொஞ்சம். அதனால் வண்டியை சேஃபாக தான் ஓட்டிக்கினேன் உள்ளே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா. மித்தபடி ஏரியாலாம் சூப்பர் பயங்கரமாக பாருங்கள். உங்களுக்கு வேணால் மறுபடியும் டேர்ன் பண்ணி காமிக்கிறேன். டன் 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 டன். பார்த்தீங்களா, இந்த பக்கம் இந்த சைடு வியூ இருந்து எடுத்துட்டேன். இந்த பக்கம் ஏரியா பக்கா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேட்டூர் புலாம்பட்டி பார்க்கணும். சார்ஜ் 35 இருக்குது. மேற்கொண்டு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல. பார்ப்போம். போமா.